அஸ்ஸலாமு அலைக்கும். இது கவுனி அரிசி, கருப்பு உளுந்து, அதாவது முழு உளுந்து, கருப்பு உளுந்து சேர்த்து ஒரு களி. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்குலாம் இது கொடுக்கலாம். இடுப்பு சத்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுக்கு ஒரு டம்ளர் கவுனி அரிசி, ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து. அதை வந்து உளுந்தை வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். உளுந்து நல்லாவே வறுக்கணும், வாசம் வர வரைக்கும். அது வறுத்துட்டு அதுக்கு மேலாக கவுனி அரிசி போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஓமம், கொஞ்சம் ஜீரகம் செரிமானத்துக்கு அதையும் போட்டு அதை எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்ஸில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கும். இப்போ உளுந்து வறுத்துச்சு அது கவுனி அரிசி போட்டு அதுக்கப்புறம் ஓமம் ஜீரகத்தையும் கலந்துட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி கொதிக்க வச்சு அப்படியே கலக்கின்றேன். இது இப்போ 2 டம்ளர், ஒரு டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் வந்து உளுந்து. இது எந்த டம்ளர்ல ஆனமோ அதே டம்ளர்ல தண்ணி வந்து கொதிக்க வைக்கணும். 5 டம்ளர் 5 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் களி மாதிரி சாப்பிட்றதுக்கு. லிக்விட் மாதிரி வேணும்னா தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 4 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றணும். அப்போதான் லிக்விட் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. சுகர்காரங்களாம் சர்க்கரை போடாம உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு சாப்பிடலாம், குடிக்கலாம். அப்படியே டம்ளர்ல குடிக்கிற மாதிரி இருந்தா 4 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். இதுக்கு வந்து நான் களி மாதிரி சாப்பிட்றதுனால சர்க்கரை போட்டு தேங்காய் உப்பு போட்டு களி மாதிரி சாப்பிட்றதுனால இது எந்த டம்ளர்ல ஆகணுமோ அதே டம்ளர்ல 5 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு தண்ணி நல்லா கொதி வரையில கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாவை வந்து 5 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சோம்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கணும். மொத்தமா 7 டம்ளர் இருக்கு. 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மாவு கரைச்சி வச்சுக்கிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில ஊற்றி நல்லா கிண்டிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே அடுத்த ஸ்லோவில் போட்டு மூடியை போட்டு வேக வச்சோம்னா நல்லா இதாயிடும், திக்காயிடும். அந்த தண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்லா கட்டிவிடாம நல்லா இருக்கும். அப்படியே தண்ணியில கலந்து கிண்டோம்னா கொஞ்சம் கட்டியாயிடும். இது வந்து கொதிக்க வச்சு நம்ம கிண்டும் போது கட்டி விடுவோம். நல்லா கொஞ்சம் கொதி வரையில மூடி போட்டு கொஞ்சம் அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டோம்னா நல்லா கெட்டியாக வந்துடும். அதில் வந்து நம்ம தேங்காய் பூ, நெய், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய், நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். இப்போ நாங்கள் நல்லெண்ணெய், நாட்டு சர்க்கரை தான் பார்ப்போம். எல்லாமே நல்லதுதான். இல்லை அப்படியே எடுத்துக்க தட்டில் போட்டு இதுலேயே சர்க்கரையை போட்டோம்னா சர்க்கரை அதிகமான சர்க்கரை இருக்கும். இது தட்டில் போட்டு மேலாக சர்க்கரை போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ, நெய்யை ஊற்றி சாப்பிடலாம். இல்லையா நல்லெண்ணெய், நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ஊட்டணும். ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்குலாம் உடம்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது இப்போ நல்லா வெந்துருச்சுமா 5 டம்ளர் ஊற்றி நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சாவே கரெக்டாக பக்குவமாக இருக்கும். 2 டம்ளர் கரைக்கணும், 5 டம்ளர் கொதிக்க வைக்கணும். மொத்தம் 7 டம்ளர் தண்ணி. எதில் அது அளக்குறோமோ அதில் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா அந்த மாவு நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா இப்போ வெந்துருச்சு, பக்குவமாக ஆயிடுச்சு. அந்த தண்ணி இழுத்து வந்துட்டாவே நமக்கு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை வந்து தட்டில் சேர்த்து அது நாட்டு சர்க்கரை, தேங்காய் பூ போட்டு சாப்பிடலாம். இல்லை நல்லெண்ணெய், நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். எப்படி நம்ம இஷ்டம் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் லிக்விடாக குடிச்சா தான் நல்லா இருக்கும். தண்ணி அதிகப்படுத்தி நல்லா லிக்விடாக மிளகுத்தூள் போட்டு உப்பு போட்டு குடிச்சோம்னா அதுவும் டேஸ்டாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். இப்போ களி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.